அமைப்பிற்கு என்றென்றும் புரிந்திருக்கக்கூடிய அருமை தம்பியும் கவிஞருமான தம்பி சிவசக்திவேல் பாண்டியன் இந்த பெட்ரோல் டீசல்கள் உயர்வை கண்டித்து கண்டன உரை நிகழ்த்துவார். இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பிரதமர் மக்களை நீங்கள் தியாகம் செய்ய தயாராகுங்கள் என்று அறைகூவல் விடுக்கின்றார். எனது கேள்வி என்னவென்றால், 15,000 20,000 தினக்கூலியாக வேலை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் தான் இந்தியா முழுவதும் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் பெரும்பான்மை, தொழிலாளர்கள் பெரும்பான்மை தான் இந்தியா. ஏழை எளிய நடுத்தர வர்க்க மக்களை பார்த்து நீங்கள் தியாகம் செய்ய தயாராகுங்கள் என்று அறைகோல் விடுக்கக்கூடிய இந்த இந்திய ஒன்றியத்தினுடைய பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்களே, அம்பானியையும் அதானியையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளித்துவ சமூகத்தையும் நீங்கள் தியாகம் செய்ய தயாராகுங்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா என்பதுதான் எனது கேள்வி. 15,000 ஊதியம் வரக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்களை தியாகம் செய்ய சொல்கிறீர்களே, நாங்கெல்லாம் மறுபடியும் சைக்கிள் ஓட்டம்னு ஆசைப்படுறீங்களா? அது உலகத்திற்கு ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலும் பொருளாதார பின்னடைவின் ஊடாக அது போன்ற பின்னோக்கி செல்லக்கூடிய வளர்ச்சி அடுத்த 50 ஆண்டுகளில் இந்தியாவை மாநிலத்தில் தள்ளிவிடும். ரஷ்யா $60 159 லிட்டர் கச்சா எண்ணெயை தருவதற்கு தயாராக இருக்கின்றது. இந்திய மதிப்பில் சுமார் 5,600 என்று நினைக்கின்றேன். 6,000 ரூபாய்க்கு 159 லிட்டர் கச்சா எண்ணெய் அந்த பீப்பாவை ரஷ்யா தருவதற்கு தயாராக இருக்கின்றது. ஒரு பீப்பா கச்சா எண்ணெயில் 75 லிட்டர் பெட்ரோல் இருக்க முடியும், 40-45 லிட்டர் டீசல் இருக்க முடியும். $60 தயாராக இருக்கும் பொழுது நமது நட்பு நாடான, வரலாற்று ரீதியாக இந்தியாவுடைய நட்பு நாடான ரஷ்யா $60 5,000 6,000 ரூபாய்க்கு கச்சா எண்ணெயை தருவதற்கு தயாராக இருக்கும் பொழுது என்ன மாநாட்டுக்கு ஐக்கிய அமீரகத்துக்கு போய் நீங்க கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு உடன்படிக்கை போடுறீங்க? வாங்குறான் ட்ரம்ப். மோடியிடம் கேட்டுக்கொள்கிறார், மோடியை அச்சுறுத்துகிறார், ரஷ்யாவிடம் இருந்து வாங்காத அப்படிங்கிறார். நமக்கு வரக்கூடிய அந்த கச்சா எண்ணெயானது ஹார்மோஸ் நீரிழிவு வழியாகத்தான் தற்போது வந்து கொண்டிருக்கின்றது. ரஷ்யாவிடம் இருந்து நாம் கச்சா எண்ணெய் பெறுவதாக இருந்தால் ஹார்மோஸ் நீரிழிவு வழியாக வர தேவையில்லை. ஹார்மோஸ் நீரிழிவு வழியாக வர தேவையில்லாத சூழலில் $2 பில்லியன் ஈரானுக்கு நாம் வரிகட்ட தேவையில்லை. ஈரான் காலகாலமாக இந்தியாவிற்கு எதிராளி கிடையாது. இதே இடத்துல ஈரான இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்கக்கூடிய அந்த யுத்தத்தை கண்டிச்சு, அந்த போரை கண்டிச்சு ஒரு 3 மாதம் இருக்கும் நினைக்கிறேன், இங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதே ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. மிகப்பெரிய பொருளாதார நோக்கத்தை அடிப்படையாக வைத்து நடைபெறக்கூடிய இந்த உலக போர் யாரை பாதிக்குதுன்னா, ஈரான்ல இருக்கக்கூடியவங்களை பாதிக்கல, இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களை பாதிக்குது. எண்ணற்ற சங்கங்கள், இந்தியா முழுவதும் பல்வேறு அமைப்புகள், எண்ணற்ற சங்கங்கள் லட்சக்கணக்கில் இருக்கின்றனர். ஆனால் இந்த ஒன்றிய மோடி அரசினுடைய நிர்வாக கோடுபடிகளையும் கையாளாத தளத்தையும் தோல்வித்து காட்டக்கூடிய ஆண்மையுள்ள சங்கம் என்றால் அது அண்ணன் யுவராஜும் சிங்கை கணேஷ் அவர்களும் அங்கம் பெறக்கூடிய தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர் சங்க கூட்டமைப்பு என்பது ஒரு வரலாற்று செய்தி. அதை நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வேற எந்த சங்கமும் இவ்வளவு ஆண்மையோடு இந்த விலை உயர்வை கண்டித்து போராட்டத்தை முன்னெடுக்க முடியாது, ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க முடியாது. ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு தயங்குகிறது இந்தியா. ரஷ்யாவிடம் வாங்கக்கூடாது என்கிறது அமெரிக்கா. அப்ப யாருக்கிட்ட தான் வாங்குறது? நான் சொல்றவங்க வாங்க, ஐக்கிய அமீரகத்துல இருந்து வாங்கு. ஐக்கிய அமீரகம் யாருடைய கையாளு? அமெரிக்காவுடைய கையாளு. டிஃபால்ட்டா இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா யுத்தம் என்பது ஈரான்
இன்னைக்கு 100 ரூபாயை தாண்டிடுச்சு பெட்ரோல், 90 ரூபாயை தாண்டிடுச்சு டீசல். 2014 பாஜக தலைமையிலான மோடி அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பு இந்தியாவினுடைய கடன் உலக வங்கியிடம் IMF போன்ற இன்டர்நேஷனல் மணி மானிட்டரி பெடரேஷன் மற்றும் வாஷிங்டனில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உலக வங்கி போன்ற அந்த வங்கிகளிலிருந்து வாங்கிய கடனுடைய மதிப்பு 1947 இருந்து 2014 வரை 55 லட்சம் கோடி. 2014 இருந்து தற்போது 2026 கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளில் 155 லட்சம் கோடி அதிகரித்திருக்கின்றது. கடன் வாங்குறீங்கள காக்ரோச்சுகள் வளர்ந்துட்டாங்களே, கடன் வாங்கி யாருக்கு நீங்க தொழில் வளர்ச்சியை உண்டு பண்ணீங்க? கரப்பான் பூச்சிகள் அதிகமாக இருக்கிறார்கள். நீங்கள் கடன் 155 லட்சம் கோடி கடன் வாங்கி இந்தியாவினுடைய பொருளாதார கட்டமைப்பை நீங்க உயர்த்தும் நோக்கத்தோட வாங்கி இருந்தா இங்க கரப்பான் பூச்சிகள் உருவாகி இருக்க மாட்டாங்களே. நீங்க கடனை வாங்கி எந்த மூட்டை பூச்சிகளுக்கு கொடுத்தீங்க? எந்த மூட்டை பூச்சிகளுக்கு நீங்க கடனை வாங்கி தள்ளுபடி பண்ணீங்க? அந்த மூட்டை பூச்சிகளை நசுக்கிறதுக்கு தான் நாங்க கரப்பான் பூச்சியா நிறைய பேர் இங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் உலக வங்கியிடமிருந்து கடன் வாங்கக்கூடிய செய்தி பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் அதானி அம்பானி போன்றவர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யக்கூடிய செய்தி பார்க்கப்படுகின்றது. இங்க இருந்து இப்படி வாங்கி இப்படி கொடுத்துறது, இதுதான் இந்திய பொருளாதாரமா? இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் மக்கள் மீது வரிய திணிச்சு அரசாங்கத்தினுடைய அந்த நிர்வாக குறைபாடு கையாளாத தனத்தை பூசி முடுவதற்காக தான் அந்த போரை சுட்டிக்காட்டி மத்திய கிழக்கில் நிலவக்கூடிய அசாதாரண சூழலின் காரணமாக இந்திய மக்கள் தியாகம் செய்ய தயாராக இருங்கள் அப்படின்னு விளையாட்டத்தெல்லாம் ஏழை எளிய மக்கள் மேல திணிக்கிறாரு நம்ம பாரத பிரதமர் என்பதுதான் பெரும்பாலான மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. $60 கச்சா எண்ணெய் தருவதற்கு தயாராக இருக்கும்போது ஏகாதிபத்திய டிரம்புடைய கட்டளையை ஏற்று வாங்க மறுத்திருக்கிறார் பாரத பிரதமர் நமது நரேந்திர மோடி அவர்கள். இது நேரடியாக இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் பார்க்க முடிகின்றது. ஆகவே இது ஏதோ ஒரு 100 பேர் சேர்ந்து கத்துறதுனால மாறிடுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. எதிர்ப்புகள் இல்லாத பொழுது சர்வாதிகாரம் தலைவிரித்து ஆடிக்கொண்டே இருக்கும். எதிர்ப்புகள் மட்டும்தான் சர்வாதிகாரத்தை சலக்குழியில் தள்ளும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு ஒற்றை செய்தியை பதிவிட விரும்புகிறேன். அதாவது தோழர் பாக்கியம் என்று நினைக்கின்ற தோழர் பாக்கியம் அவர்கள் ஒரு முகரையில் பதிவு செய்திருந்தார். தற்போது நிலவக்கூடிய இந்த போர் சூழல், இந்த ஜியோ பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய உலக அரசியலில் எப்படியெல்லாம் இந்தியா காயடிக்கப்படுகின்றது என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். மேற்கோளில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் ஈரான், ரஷ்யா போன்ற நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அவர்களுக்கு குறைந்த விலையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அவர்களுடைய வெளியுறவு கொள்கை மற்ற நாடுகள் மீதான ஆதரவு நடவடிக்கை என்பது அவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை ஆதரவு எப்படி இருக்கு தெரியுமா? 155 குழந்தைகள் மீது கொத்துக்குண்டுகளை போட்டு கொல்லக்கூடிய இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த வெளியுறவு ஆதரவு கொள்கையினுடைய பிரதிபலிப்பு தான், அதனுடைய பலம் தான் இன்னைக்கு இந்திய மக்களின் மீது வரி உயர்வா விடிஞ்சிருக்குது. இந்த நிலை இப்படியே தொடருமானால் பெட்ரோல் டீசல் விலை, சமையல் எரிவாயு விலை உயர்வு என்பது இப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்குமே ஆனால் கரப்பாம்பூச்சிகள் மட்டும் கிடையாது, கருஞ்சிறுத்தைகளும் களத்தில் இறங்குவார்கள். இந்திய அரசாங்கம் வரலாற்றில் இதுவரை கண்டிடாத ஒரு மாபெரும் புரட்சியை லெனின் சொன்னாரே, ஸ்டாலின் சொன்னாரே, சேகுவாரா சொன்னாரே, பிடல் காஸ்ட்ரோ சொன்னாரே, அது போன்ற ஒரு மாபெரும் புரட்சியை இந்திய துணைக்கண்டம் எதிர்நோக்க காத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இது போன்ற விளையாட்டுகள் எல்லாம் கைவிட்டு விட்டு மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணலாம், முதலாளிகிட்ட இருக்க காசை பிடிங்க மக்களுக்கு கொடுங்க. 50 கோடி ரூபாய் சட்டப்பையில வச்சுட்டு இருக்கிறான் ஒருத்தன், 5 ரூபாய் வச்சுட்டு இருக்கா ஒருத்தன். 5 ரூபாய் வச்சிருக்கவனை பார்த்து நீ தியாகம் பண்ணு சொல்றது எவ்வளவு பெரிய நியாயமற்ற போக்கு. 50 கோடி ரூபாய் வச்சிருக்கவன் பிடிக்க கொடு, முதலாளிகளை தியாகம் பண்ண சொல். ஏன்
போராளிகள் உன்னை தியாகம் பண்ணிடுவாங்க. அதனாலதான் வந்துட்டு சொல்லல. ஆகவே இது போன்ற விளையாட்டுகளை இதற்கு பிறகும் அரசாங்கங்கள் கைவிட வேண்டும். இது தொடர்ந்தால் கரப்பான் பூச்சிகள் மட்டுமல்ல, கரும் சிறுத்தைகளும் களத்தில் இறங்கும். தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர் சங்க கூட்டமைப்பின் பின்பு நாங்கள் சாறை சாறையாக அணிவகுப்போம். ஏதோ சங்கத்தில் இருந்து 50 பேர் வந்திருக்காங்க மட்டும் நினைக்காதீங்க. 10 லட்சம் லாரிகள் அண்ணன் யுவராஜ் அவர்களுடைய கண்ணசிவிற்கும் அண்ணன் சிங்கை கணேஷ் அவருடைய கையசைவிற்கும் 10 லட்சம் லாரிகள் தயாராக இருக்கின்றது. தமிழ்நாடு தம்பித்து போகும். இந்திய பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய தலைவர்கள் இங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கூட்டத்தின் ஊடாக உளவுத்துறை சார்ந்த அதிகாரிகளே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது இதுதான். இங்கு ஏதோ 50 பேர் கூடியிருக்கிறார்கள் என்று மட்டும் நிறுத்தி விடாதீர்கள். 10 லட்சம் லாரிகள் நிற்கின்றது. இந்திய பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற விலை உயர்வை தொடர்ந்து கடைபிடிக்காமல் அரசாங்கங்கள் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை வழங்க கூறி இங்கு பேச வாய்ப்பளித்தமைக்கும் செவிமடுத்து கேட்டமைக்கும் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அடுத்ததாக கண்டன உரை நிறுத்துவதற்கு பாசத்திற்குரிய அண்ணனும் தொடர்ந்து மக்களுக்கான போராட்டங்களில் கைகோர்த்து எந்த நேரம் அழைத்தாலும் வாங்க பாத்துக்கலாம், என்ன பிரச்சனை பாத்துக்கலாம், நம்ம நல்ல வேலை பண்ண போறோம், யாரையும் கெட்டது பண்ண போறது கிடையாதுல்ல, வாங்க பாத்துக்கலாம் என்று கிளம்பி வரக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் திராவிட தமிழன் எனது பாசத்திற்குரிய அண்ணன் ஆசூர் சண்முகம் அவர்களை கண்டன உரை நிகழ்த்துவதற்கு அன்போடு அழைக்கிறேன்.